ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் மெத்தட்ஸ். அது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக் கொடுத்துட்டு ப்ரிஃபிக்ஸ் கேட்கறது, இன்ஸ்பிக் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு போஸ்ட் ஃபிக் கேட்கறது, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு போஸ்ட் ஃபிக்கால ப்ரிஃபிக்ஸா அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்றது பார்த்தோம். ஆனா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதை எப்படி போஸ்ட் ஃபிக்கா பண்றது, அதை எப்படி ப்ரிஃபிக்ஸா பண்றதுங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ். இதுக்கான ஒரு அல்காரிதம் ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலாம். ஏன்னா அது பார்த்துட்டு இதை இந்த லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரு கொஷின், இது கேட் கொஷின். கன்சிடர் ஒரு ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெயின் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பிகாஸ் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதை வச்சு மட்டும்தான் எக்ஸ்பிரஷனை நம்ம போஸ்ட்ஃபிக்காவோ இல்ல இன்ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸாவோ நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பாராந்திசிஸ் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாராந்திசிஸ். இது ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த பாராந்திசிஸ்குள்ள இருக்கிறத எவால்வேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேற எது வேணாலும் நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ். அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் நெக்ஸ்ட். ஆனா இதனோட அசோசியேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட். ஓகேங்களா? ரைட் சைட்ல இருந்து தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்காங்களா, ஏ கேப் பி பவர் சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பி பவர் சி கண்டுபிடிச்சிடணும். ரைட். ஸோ இப்படிதான் வரணும் உங்களுக்கு எவாலுவேஷன் எப்பயுமே. ஸோ பி பவர் சி கண்டுபிடிச்சு அதனோட வேல்யூ பவர் த ஏ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏக்கு கண்டுபிடிக்கணும். டைரக்டா ஏ டு பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பி டு சி கண்டுபிடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பி டு சி கண்டுபிடிச்சு அந்த எவாலுவேஷன் அந்த சொல்யூஷனை வச்சு நமக்கு ஏவோட பவர்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அது அடுத்த லைன் பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இது நெக்ஸ்ட் ஹையஸ்ட். ஓகேங்களா? இது எப்படின்னா லெஃப்ட் டு ரைட். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி ஸ்டார் சி. ஆனா இதுல ஹையஸ்ட் பிரசிடென்ட் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். அதுதான் இந்த பிராக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார் பண்ணிட்டு இதனோட ஆன்சர் வச்சுதான் நம்ம ஏவோட நம்ம அடிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் லெஃப்ட். சப்போஸ் இப்படி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசி பண்ணி இதனோட ஆன்சரோட தான் டி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் லெஃப்ட் டு ரைட். இந்த எக்ஸ்போனன்ஷியல் மட்டும் தான் உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் வரும். அதே பிளஸ் மைனஸ் சேம் அதே தான். ஆனா மல்டிபிளிகேஷன் டிவிஷனோட கொஞ்சம் லோயர் பிரசிடென்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ இதுவும் லெஃப்ட் டு ரைட் தான். இது எப்படி எவாலுவேட் பண்றோமோ அதே மாதிரி தான் இதையும் எவாலுவேட் பண்ணுவோம். இந்த ஆப்பரேட் பிரசிடென்ஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். ஸோ நோட் த பாயிண்ட். நெக்ஸ்ட், இப்போ லாஸ்ட் சம்ல நான் எக்ஸ்பிரஷன் மட்டும் தனியா எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது எல்லாமே இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் பண்றது எல்லாமே எதுக்குள்ள பண்ணுவோம் அப்படின்னா மெயினா ஸ்டாக். ஓகேங்களா? ஸ்டாக் உள்ளதான் இன்ஸ்லைட் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் தெரியும் இல்லையா? ஸ்டாக் போட்டுக்கலாம். இந்த ஸ்டாக்ல ஒவ்வொரு அதாவது இதுல ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ரண்ட் அப்படிங்கிறது ஆல்பபெட்ஸ்ல வர்றது எல்லாமே ஆப்ரண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ஆப்ரண்ட். நம்மளோட சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ரேட்டர்ஸ். கரெக்ட்டுங்களா? நம்ம ஆப்ரேட்டர்ஸ மட்டும்தான் புஷ் பண்ணணும் ஸ்டாக் உள்ள. ஆப்ரண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாப் பண்ணிடணும். ஆப்ரண்ட் என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். லாஸ்டா நம்ம ஃபைனல் வேல்யூ எடுத்து எழுதுறப்ப எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். இப்ப நமக்கு கன்வர்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, போஸ்ட் விக்கா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிறது நமக்கு என்ன ஃபார்மேட், இன்ஃபிக்ஸ். கரெக்ட்டுங்களா? சோ இதுல 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, ஆப்ரண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ரண்ட்டை நம்ம பாப் பண்ணுவோம், ஆப்ரேட்டர்ஸை புஷ் பண்ணுவோம். எதுல, ஸ்டாக்ல. ஓகேங்களா? இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகேங்களா, இதுல என்ன கேட்டிருக்காங்க, போஸ்ட் ஃபிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்திருக்கிறது நமக்கு இன்ஃபிக்ஸ். இன்ஃபிக்ஸோட ஃபார்மேட் என்ன, லெஃப்ட், ரூட், ரைட். ஓகேங்களா? இந்த ரூட்ங்கிறத நம்ம எதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் லெஃப்ட், ரைட் அண்ட் ரைட் இது பி. இந்த பிளஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரூட்.
அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் இருக்கு. இது இன்ஃபிக்ஸ் மெத்தட். போஸ்ட் ஃபிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருக்கோம். போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு என்னது? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரைட்டு அண்ட் தென் ரூட். அப்ப என்ன ஆகும்? ஆபரேட்டர் எங்க வரும்? லாஸ்டா வரும். ஓகேங்களா? ஆபரேட்டர் எங்க வரும்? லாஸ்டா வரும். இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த இடத்துல ஆபரேட்டர்ஸ் எது, ஆபரண்ட்ஸ் எதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆபரேட்டர்ஸ் தான் ரூட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாக்ல போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இதுல வந்து என்னன்னா ஈச் பை ஈச் ஒவ்வொன்னா தான் நம்ம ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பேராந்திசிஸ். ஸோ பேராந்திசிஸை உள்ள போடுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வருது? அதுவும் பேராந்திசிஸ். ஸோ அதையும் நம்ம புஷ் பண்றோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன வருது? நமக்கு ஆபரேட்டர்ஸ் வருது. ஸோ ஆபரேட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆபரேட்டர்ஸ் இது வருது. ஆபரேட்டர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பாப் பண்ண சொன்னோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆபரேட்டர் வந்தா புஷ் பண்ணுவோம், ஆபரண்ட்ஸ் வந்தா பாப் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாப் பண்றது ஏ. அப்ப ஏவை நம்ம பாப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதாவது வெளியே எழுதியிருக்கோம். இது பாப் பண்றதை வெளியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வருது? ஆபரேட்டர் வருது. ஸோ ஆபரேட்டர் வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இன்சர்ட் பண்ணுவோமா? புஷ் பண்ணுவோம். ஸோ பிளஸ். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஸ்டாக்குள்ள போடுவோம். புஷ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன வருது? ஆப்பரண்ட் வருது, பி வருது. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஆப்பரண்ட் வரப்போ எஸ் பாப் பண்ணுவோம். பாப் வெளியே எழுதிடணும். ஓகேங்களா? எழுதிட்டு அடுத்தது என்னது? க்ளோஸ் பிராக்கெட் வருது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஓப்பனிங் பிராக்கெட் வர்றப்போ ஓப்பனிங் பிராக்கெட் வருது இல்லைங்களா? ஓப்பனிங் பிராக்கெட் வந்து அதுக்குள்ள எந்தெந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் க்ளோஸ் பண்றப்போ எல்லாமே பாப் ஆகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஓப்பனிங் பிராக்கெட் வருது, நம்ம எல்லாத்தையும் புஷ் பண்றோம், ஆபரேட்டர்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்றோம். தென் ஃபைனலா எப்ப வந்து க்ளோஸ் பிராக்கெட் வருதோ அப்போ இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத வந்து அந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பாப் பண்ணிடுவோம். இப்ப நமக்கு ஃபைனலா எந்த ஆபரேட் வந்திருக்கு? க்ளோஸ் ஆபரேட்டர் வந்திருக்கா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க அடுத்தது க்ளோஸ் வருது. க்ளோஸ் வர்றப்போ நம்ம என்ன ஆகும்? இது ஒரு செட்டு. கரெக்டுங்களா? இப்படி இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்ப இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இந்த ஆபரேட்டர் என்ன பண்ணுவோம்? பாப் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? இந்த ஆபரேட்டர் எங்க வருது? இங்க வந்துருது. ஸோ லைனா பாப் பண்ணி நம்ம எழுதிட்டே வரோம். ஓகேங்களா? இப்ப பேலன்ஸ் ஸ்டாக்ல என்ன இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் அந்த க்ளோஸ் வர வரைக்கும் என்ன இருக்கும் அது. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஸ்டாக்ல என்ன இருக்கு? ஒரே ஓபன் பிரெட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓபன் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஓபன் தான் இருக்கு இதுல. ஓகேங்களா? ஓபன். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வருது? ஸ்டார் வருது. ஸ்டார் இஸ் ஏ ஆபரேட்டர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? புஷ் பண்ணுவோம் ஸ்டாக்ல. ஓகே, நெக்ஸ்ட் புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது? ஆப்பரண்ட் வருது. ஆப்பரண்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம பாப் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல பாப் பண்ணி எழுதுவோம். எழுதியாச்சுங்களா? பாப் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது? ஒரு க்ளோஸ் பேராந்திசிஸ் வருது. கரெக்டுங்களா? ஸோ க்ளோஸ் பேராந்திசிஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்களா? ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம்? பாப் பண்ணி எழுதுவோம். பாப் எங்க பண்ணுவோம்? இப்போ லாஸ்டா டீல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாப் பண்றப்போ இந்த ஸ்டார் வந்து இங்க போட்டுருவோம். ஓகே, இப்போ பேலன்ஸ். இப்போ இது ரெண்டாவது டைம் பண்ணது. மூணாவது ஸ்டாக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேர்ட்ல என்ன பண்றோம்? ஸ்டாக்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையுமே பாப் பண்ணியாச்சு. ஸ்டாக் எம்டி. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இது இந்த சிம்பிள் வந்து நத்திங், வேற எதுவும் இல்ல, கேப், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் தான். ஓகேங்களா? அப்போ இது என்னது? ஆபரேட்டர். ஆபரேட்டர் வந்து என்ன பண்ணுவோம்? புஷ் பண்ணுவோம். ஸோ கேப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வருது? ஒரு ஓபன் பிரேசிஸ் வருது, பேராந்திசிஸ் வருது. அப்ப அதையும் புஷ் பண்ணுவோம். கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன வருது? ஒரு ஆப்பரண்ட் வருது. ஸோ ஆப்பரண்ட் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பாப் பண்ணுவோம். ஸோ பாப் பண்றது எங்க எழுதணும்? ஸ்டாரோட முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆப்பரண்ட் வருது, அதை வந்து எழுதும் இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வருது? ஒரு ஆப்பரேட்டர் வருது, அதாவது மைனஸ் வருது. ஸோ மைனஸ் வரப்ப நம்ம என்ன எழுதுவோம்? அதை ஸ்டாக்குள்ள ஒரு புஷ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்ப ஸ்டாக்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பரண்ட் வருது. ஆப்பரண்ட் என்ன பண்ணுவோம்? எஸ், கரெக்ட், அதை வந்து பாப் பண்ணுவோம். அப்போ ஈக்கு அப்புறம் எஃப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு க்ளோஸ் பேராந்திசிஸ் வருது. அப்ப க்ளோஸ் பேராந்திசிஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஸ்டாக்ல புஷ் பண்ணுவோம். ஸோ அப்ப இதை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இப்படி இருக்குங்களா? அப்போ இந்த ஆபரேட்டர் என்ன பண்ணுவோம்? நம்ம
பாப் பண்ணுவோமா? அப்ப பாப் பண்ணி எங்க எழுதுவோம்? F பக்கத்துல எழுதுவோம். வெரி குட். நெக்ஸ்ட் இப்ப ஃபைனலா நம்ம ஸ்டாக்ல என்ன இருக்கு? இது எல்லாமே பாப் பண்ணி எழுதியாச்சு. அப்ப ஃபைனலா ஸ்டாக்ல என்ன இருக்கு? கேப் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கா? இல்ல. சோ அதனால ஃபைனலா என்ன இருக்கோ அந்த ஆபரேட்டரையும் நம்ம என்ன பண்றோம்? பாப் பண்ணி எழுதிடுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷனோட ஆன்சர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ரெண்டே மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டே மெத்தட். ஒன்னு என்ன பண்றோம்? ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஆபரேட்டர் என்ன பண்றோம்? ஆபரண்ட் என்ன பண்றோம்? ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆபரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? whenever we meet the two parentheses, open parenthesis and close parenthesis வரப்போ நம்ம அதுக்குள்ள இருக்கிற ஆபரேட்டர்ஸ் என்ன பண்ணுவோம்? பாப் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாப் பண்ணிட்டு லாஸ்டா ஃபைனலா எக்ஸ்பிரஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஆபரேட்டர்ஸ் அதாவது ஆபரேட்டர்ஸையும் நம்ம பாப் பண்ணி எழுதுவோம். சோ பாப் பண்ணி அந்த லைன்ல எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். சோ இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் இப்படிதான் நடக்கும். இப்ப நம்ம முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அங்க போய் பார்க்கலாங்களா? அது இப்ப புரியும். ஓகே. அல்காரிதம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணோம்? ஸ்கேன் த எக்ஸ்பிரஷன் லெஃப்ட் டு ரைட். எஸ், நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆப்ரண்ட் வந்தா நான் என்ன சொன்னேன்? யா அவுட்புட் நம்ம பாப் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதை அவுட்புட்ல எழுதுறது தான் பாப் பண்றது. ஓகேங்களா? ஆப்ரண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பாப், அதாவது வெளியே எழுதுறது தான் நம்ம இங்க ஆட் டு அவுட்புட்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அப்ப ஆபரேட்டர் வந்து என்ன பண்ணணும்? புஷ் டு த ஸ்டாக். ஸ்டாக் உள்ள நம்ம புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஓபன் பேராந்திசிஸ் வருது அப்படின்னா அதை புஷ் பண்ணுவோம் ஸ்டாக் உள்ள. எப்போ பாப் பண்ணுவோம் அப்படின்னா டில், அதாவது இந்த ஓபன் பேராந்திசிஸ்க்கு அப்புறம் இந்த க்ளோஸ் பேராந்திசிஸ் வருது இல்லைங்களா? அது ரீச் ஆகுற வரைக்கும். இன்கேஸ் அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இன் பிட்வீன்ல என்னென்ன இருக்கோ, என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பாப் பண்ணி அவுட்புட்ல எழுதுவோம். ஓகேங்களா? எண்ட் கடைசியா என்ன பண்ணுவோம்? பாப் ஆல் ஆபரேட்டர்ஸ் டு அவுட்புட். எல்லா ஆபரேட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைனலா அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபைனலா பாப் பண்ணி நம்ம எழுதுறது தான் போஸ்ட்ஃபிக்ஸோட ஸ்டெப்ஸ், லாஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இப்ப புரியும்னு நினைக்கிறேன் இந்த கன்வர்ஷனை. ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் நீங்க தெரியல அப்படின்னா இந்த கன்வர்ஷனை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. என்னோட ஆன்சர் டி. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த போஸ்ட்ஃபிக்ஸா எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெரி 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 ரொம்ப சிம்பிளான ஒண்ணு நாங்க எவால்வேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாக்ல தான் போட போறோம். ஸோ அதனால ஸ்டாக் ஒன்று வரைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஸ்டாக் வரைஞ்சிட்டிங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாம பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லா வேல்யூஸுமே புஷ் டு த ஸ்டாக். ஓகேங்களா? ஆனா எவால்வேட் பண்றப்போ எந்த இடத்துல ஆபரேட்டர் வருதோ, இது ஏன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா ரூட் நம்ம என்ன சொன்னோம்? ஆபரேட்டர்ஸ் வந்து எப்பயுமே பாருங்க ஆபரண்ட்டுக்கு அடுத்தது தான் வருது. கரெக்ட்டுங்களா? இங்க இது ரெண்டுமே ஆபரண்ட், நம்பர்ஸ் வந்து ஆபரண்ட், இங்க ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா ஆபரண்ட்டுக்கு அடுத்து தான் வருது. ஸோ இதுதான் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனோட ஃபார்மேட். சரி, இது எப்படி எவால்வேட் பண்றது? ஸோ ஒவ்வொரு ஆபரண்ட் நம்ம எல்லாத்தையுமே புஷ் பண்ணிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 10 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது? 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வருது? 5 வருது. நெக்ஸ்ட் என்ன வருது? ஒரு ஆபரேட்டர் வருது. கரெக்ட்டுங்களா? இந்த ஆபரேட்டரை என்ன பண்ணணும்? அதையும் புஷ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? புஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்ததை புஷ் பண்ணக்கூடாது. அடுத்த ஆபரண்ட்டை புஷ் பண்ணக்கூடாது. இதை எவால்வேட் பண்ணணும். இதை எவால்வேட் பண்ணி ஒரு ஸ்டாக் நம்ம ஸ்டாக்குள்ள போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ இது எவால்வேட் எப்படி பண்றது? இதனோட ஃபார்மேட் எப்படி அப்படின்னா 10 + 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மூணையும் சேர்த்துனா இன்ஃபிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதணும். என்னன்னு இன்ஃபிக்ஸ் ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணி அதை எவால்வேட் பண்ணணும்.
ஸோ இன்ஃபிக்ஸ் ஃபார்மேட்னா 10 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ரண்ட். ஸோ 10 + 5, 10 + 5 எவ்வளோ 15. வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அடுத்தது என்ன பண்ணுது, ஒரு ஆப்ரண்ட் வருது, அதை அப்படியே போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆப்ரண்ட் தான், ஸோ அதையும் அப்படியே புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது, நமக்கு ஒரு ஆப்ரேட்டர் வருது, அது என்னது, டிவைட் ஆப்ரேட்டர் வருது. ஸோ டிவைட் ஆப்ரேட்டர் வந்துன்னா இது எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. டிவைட் வந்து எப்பயுமே நமக்கு பைனரி தான், பிளஸ் மைனஸ் ஸ்டாரு ஸ்லாஷ் எல்லாமே வந்து என்னன்னா பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 2 இன்புட்ஸ் வச்சு நமக்கு ஆப்ரேட் பண்றதுனால, கரெக்டுங்களா? சோ இங்க 2 இன்புட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இன்புட்ஸ் என்ன இருக்கோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாப் பண்றப்போ இப்படிதான் பாப் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட ஆப்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே நமக்கு தெரியும் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது லாஸ்டா எது இன் பண்ணமோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாப் பண்ணுவோம், கரெக்டுங்களா? சோ அப்படி இருக்கப்போ இங்க லாஸ்டா பண்ணது 6 and 60. இது எப்படி ஆகும், இதனோட ஃபார்மேட் வந்து 60 / 6 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ இதை எவால்வேட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்ல போடலாமா? அப்ப இங்க எவால்வேட் பண்ண என்ன ஆகும், 15 இருக்கும். அண்ட் தென் இதை எவால்வேட் பண்ணா 10, கரெக்டுங்களா? 16 / 6 வந்து 10 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது, ஒரு ஆப்ரேட்டர் வருது, அப்போ ஸ்டார். அப்போ இங்கேயும் 2 இருக்கு, அப்ப இது 2 என்ன பண்ணணும், நம்ம எவால்வேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப அது 2 எவால்வேட் பண்ணா என்ன அர்த்தம், இது எப்படி மெத்தட் வரும், 15 × 10 அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன வரும் உங்களுக்கு, 150. கரெக்டுங்களா? சோ இதையும் எவால்வேட் பண்ணியாச்சு. இப்ப லாஸ்டா ஸ்டாரோட முடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன வருது, 8. சோ 8 ஆப்ரண்ட், அதனால அப்படியே புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது, ஒரு ஆப்ரேட்டர் வருது. என்ன ஆப்ரேட்டர், மைனஸ். சோ இப்போ இது 2யும் நம்ம வந்து என்ன பண்ணணும், எவால்வேட் பண்ணணும். சோ 150 - 8 is equal to 142. so ஃபைனலா வேற எதுவுமே இல்ல. so final answer is 142. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாக் எவாலுவேஷன், ரொம்ப ரொம்ப ஈஸியான எவாலுவேஷன். அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு இங்க டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம என்ன ஆப்ரண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் புஷ் பண்ணணும். ஆப்ரேட்டர் வர்றப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ரண்ட்டை எவால்வேட் பண்ணி சிம்பிளை பண்ணி நம்ம எழுதிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ரண்ட் வர வரைக்கும் புஷ் பண்ணிட்டே இருக்கணும். அனதர் ஆப்ரேட்டர் வர்றப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ரண்ட்டை வச்சு அந்த ஆப்ரேட்டர் எவால்வேட் பண்ணி நம்ம எழுதுனா, இதுதான் ஸ்டாக் போஸ்ட்ஃபிக் எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷன் மெத்தட். எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக் எக்ஸ்பிரஷனை எப்படி எவால்வேட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா கிளியரா தெரிஞ்சிருக்கும். நான் அடுத்த வீடியோல வந்து இன்ஃபிக்ஸ் டு ப்ரிஃபிக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். ஏன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் தெளிவா இருந்தாதான் ப்ரிஃபிக்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ஃபிக்ஸ் டு ப்ரிஃபிக்ஸ் எப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.